கொடுங்க தாராளமாக கொடுங்க, கொஞ்சமாக தராதீங்க. காலையில் மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுனீங்கன்னா நைட்டு இட்லி ஊற்றணுன்னு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் டீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் போய் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பச்சை வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். அந்த பச்சை வெங்காயம் தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் எவ்வளோ போடுறாங்க, தக்காளி எவ்வளோ போடுறாங்க, இதுக்குள்ள பூண்டு போடுறாங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்டாங்களை ஆடிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான் சட்னி. ஆனால் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்ல தாளிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சட்னி வந்து மிக்சிலையும் அவசரத்துக்கு அரைச்சி வைக்கலாங்க. ஆனால் ஆட்டாங்கல்ல ஆட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் கரெக்டாக அந்த கரன்னு ஆட்டி எடுக்கும்போது அந்த ருசியே தனியாக இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கெடாமையும் இருக்குது சட்னி. வீட்டுக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பச்சை வெங்காய சட்னி சாப்பிடலாம். பச்சை வெங்காய சட்னி என்ன ஸ்பெஷல் அதுல? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பஜ்ஜி, குழம்பு எத்தனையோ சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இது சுட சுட இட்லியோட இந்த சட்னி சாப்பிட்டா சும்மா அவ்வளவு ஜம்மன் இருக்குங்க. ஜம்மன் இருக்கு. சும்மா பச்சையா அரைச்சு தாளிப்பு போட்டு சுட சுட இட்லியோட சாப்பிட்றதுங்க, அவ்வளவுதான் வேலை. அக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இந்த ரெசிபி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அக்கா ரொம்ப சின்ன ரெசிபியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து காலைல வந்து 2 இட்லியும் அந்த சட்னி கொடுக்குறாங்க. ஆமா, காலைல சாப்பிட்ட உடனே ஓகே சூப்பர் எக்ஸலன்ட் பண்ண ஆரம்பிச்சலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதான் விஷயம். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்றேன். பச்சை வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி பழம் 1/4 கிலோ, வரமிளகாய் ஒரு 10 நம்பர், கருவேப்பிலை ஒரு கொத்து, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு, உப்பு தேவையான அளவு, பூண்டு ஒரு 10 பல்லு, காடியா நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். சரிக்கா, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இப்போ போய் எல்லாம் ஆட்ட வேண்டியதுதாங்க. ஓகே. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் போடணுங்க. இது ஆமா, சின்ன வெங்காயம் விட பெரிய வெங்காயம் இந்த டேஸ்ட் நல்லா, இந்த லைட்டா இனிப்பு டேஸ்ட் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ ஆட்டங்கள் ஆட்டும் போது வந்து சின்னதாக கட் பண்ணி போடலாம்ல? கட் பண்ணி கொஞ்சம் பெரிய வேலை தான். ஆனா கைப்பக்கம் ஆட்டங்கள் தான். ஆனா ஆட்டுறக்குள்ளதான் இது இருக்குதுங்க, கண்ணில் தண்ணி வந்துரு. இதுல வந்து பாதி தக்காளி போட்டுக்கணும். இந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து வரமிளகா, பூண்டு, புளி பாதி போடுங்க. அதுக்கடுத்து பூண்டு ஒரு 10 பல்லு 15 பல்லு போடுங்க. உப்பு, கல் உப்பு போடுங்க. இது வந்து நல்லா குறவரன்னு அரைச்சிட்டு வந்துடுறதுங்க. சரி, ஓகே. அரைச்சிட்டு சுடு சுடு இட்லி போடுங்க. இப்போ வந்து காலையில மாவாட்டிட்டு நைட் இட்லி ஊத்துறோம் பாருங்க, அதுக்கு உடனே இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி ரெசிபி நம்ம வீட்டு சைடில் யாராவது பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் நான் கூட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். இது இல்லை எங்கள் சைடில் வந்து இந்த ஒரு பெரிய பல்காக பண்ணுற ரெசிபி இது எங்கள் ஊரில் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அதாவது எங்கள் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது கால் பண்ண முடியாது, ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான். ஸோ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணும்போது தான் நிறைய ரெசிபி கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். அதான் விஷயம். சரி, இப்போ ஆட்டங்கள் ஆட்டிட்டு விஷயம் இட்லி ஊற்றிட்டு இட்லியோட வரணும் தம்பிக்கு. தம்பி வேற சுட சுட இட்லியோட வெங்காய சட்னி கேட்டு அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டோம். இப்போ இட்லி 2 தட்டு ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அது வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஆட்டிட்டு போயிடலாம். இப்போ ஆட்டாங்கல்ல நல்லா குறன்னு ஆட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து தாளிக்கிறோங்க சட்னியை. சரி, ஓகே. அரைச்சி வச்சாச்சு. ஆமா, இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய். சரி, ஓகே. தேங்காய் இன்னும் வாசம் இருக்கும்ல? இன்னும் வாசம் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த எண்ணெய் பிடிக்கும், தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது? இல்லைங்க, கடலெண்ணெய் வேண்டாங்க. ஓகே, அதுதான் சொல்றது. ஒருத்தர் கை பக்கத்தில் பண்ணும்போது அது கிடைக்கும் வேற. அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த சட்னி கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த சட்னி ஊற்றணுன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சரிங்கக்கா. அந்த சூட்லேயே அந்த பச்சை வாசம் போயிடும். தலைப்படம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு தண்ணி தனியாக அந்த சட்னி தனியாக பிரிஞ்சிருங்க. இதில் பைண்டிங் ஒன்றுமே இல்லை. ஓகே.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றணுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டான விஷயம் சொன்னீங்க. வெரி குட் இன்ஃபர்மேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தலை கொதிக்கும் போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்படி விட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அவங்க சொன்ன விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மஸ்ட்னு சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நல்லா கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. 2 கருவேப்பிலை, 2 வரமிளகா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வரமிளகா கடுகு போட்டு டப்பு டப்பு நல்லா பொரிஞ்சு வருது. ஓகே. இதோட வந்து கருவேப்பிலை கொடுங்க. சரி, ஓகே. கருவேப்பிலை போட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஊற்றிடுவோம் சட்னியை. இந்தாங்க. இதை ஊற்றிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சூடுலேயே ஆமாம், அந்த சூட்லேயே அந்த பச்சை வாசம் போயிடும். இல்லாட்டி இந்த தண்ணி தனியாக அந்த வெங்காயம் எல்லாம் தனியாக ஊற்றணும்னா தண்ணி தனியாக போகும். அந்த வெங்காயம் இதெல்லாம் ஒரு ஓரமாக நிற்கிங்க. அதனால இப்படிவே இருக்கும். இது உடனே அதுக்கு தான் பச்சை வெங்காய சட்னி இருக்கிறதுலே சிம்பிள் ஈஸி ரெசிபி. இந்த ரெசிபி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். இட்லி எல்லாம் மொத்தம் இருக்கா? ஒன்றா இட்லி செய்யலாமா? செய்யலாம். இட்லி செம்ம ரெசிபி. கொடுங்க நல்லா தாராளமாக கொடுங்க. கொஞ்சமாக தராதீங்க. சூட நல்லெண்ணையும் தோசையும் ஊற்றி சாப்பிட்டா பிரமாதம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பிரமாதமா இருக்கா? இன்னொரு கரண்டி ஊத்தணும் இட்லிக்கு. அதான் இதுல ஹைலைட் பண்ணா அந்த வெங்காயம் தக்காளி தான். ஆமா, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கு லைட்டா புளி போடணும். லைட்டா இருக்கணுங்க. இன்னும் அந்த பூண்டோட அந்த பச்சை வாசமா இருக்கு. நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த புளிப்பு தன்மை, காரத்தன்மை, ரெண்டாவது ஒரு மைல்டா அந்த பூண்டோட பச்சை வாசனையும் தெரியுது. அந்த பச்சை வாசனை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட். வெரி குட். சரி, தேங்க்யூக்கா. நம்பர் கொடுங்க. என் பேர் வந்து மனோன்மணி. ஃபோன் நம்பர் 9952809354. கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றோம். யாராவது வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையாக பண்ணி தர்றோம். சிம்பிள், ஈஸி, பெஸ்ட்டு. அதான் மனோமணி அக்கா. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு ரெசிபியில், இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியில் பார்க்குறேன். சரிங்களா? பாய். தேங்க்யூ. பாய்.